வணக்கம் அன்பர்களே, இது தகவல் சாளரம். நான் உங்கள் பிச்சை முத்து. தகவல் சாளரம் வழங்கும் போர்களின் பிடியில் பூமியின் மடி. இனி வருவது இரண்டாம் உலகப் போரின் இணையற்ற வரலாற்று தொடர். புத்தன் வந்த திசையிலே புனித காந்தி மண்ணிலே அழிவின் அறிவியல் அணுகுண்டின் கதை. 1945 ஆண்டு உலகம் இன்னும் இரண்டாம் உலகப் போரின் தீயில் எரிந்து கொண்டிருந்தது. ஆனால் அமெரிக்காவின் ஆய்வகங்களில் ஒரு புதிய மர்மமான ஆயுதம் உருவாகி கொண்டிருந்தது. அது வெறும் குண்டு அல்ல, அது மனித குலத்தின் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் ஒரு மாபெரும் சக்தி. அதன் பெயர் அணு ஆயுதம். இது ஆரம்பித்தது 1939 ஜெர்மனியின் விஞ்ஞானி ஆட்டோ ஹான் அணு பிளவின் கண்டுபிடித்து அறிவித்தார். அணுவை பிளக்கும் போது மிகப்பெரிய அளவில் ஆற்றல் வெளிவரும் என்பதே அந்த கண்டுபிடிப்பு. அது உலகம் இதுவரை கண்டிராத அதிக அளவிலான புதிய சக்தி. அந்த செய்தி அமெரிக்காவை அதிர வைத்தது. ஏனெனில் ஹிட்லர் அந்த கண்டுபிடிப்பை பயன்படுத்தி அணுகுண்டு உருவாக்கக்கூடும் என்ற பயம் எழுந்தது. அதற்கு பின்னர் அமெரிக்காவில் ஒரு மறைமுக ஆராய்ச்சி தொடங்கப்பட்டது. மன்ஹாட்டன் திட்டம் எனப்படும் திட்டம். வரலாற்றின் மிகப்பெரிய அறிவியல் மற்றும் இராணுவ முயற்சி அது. அமெரிக்கா, பிரிட்டன், கனடா ஆகிய நாடுகள் இணைந்து 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட விஞ்ஞானிகள், பொறியாளர்கள், தொழிலாளர்கள் ஒரு குறிக்கோளுடன் பணியாற்றினர். அந்த குழுவில் பிரபல விஞ்ஞானிகள் இருந்தனர். ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன், ராபர்ட் ஓபன்ஹைமர், என்ரிகோ பெர்மி, நீல் போர்க் அவர்களை உள்ளடக்கியது ஆகும். இவர்கள் உருவாக்கியது இரண்டாம் சூரியன் போல ஒரு சக்தி. ஒரு சிறிய யுரேனியம் அணுவின் பிளவிலிருந்து வெளிவரும் ஆற்றல் ஒரு நகரத்தையே சாம்பலாக்கக்கூடியது. 1945 ஜூலை 16 நியூ மெக்சிகோ பாலைவனத்தில் நடந்தது முதல் அணுகுண்டு சோதனை. அதற்கு பெயர் ட்ரினிட்டி டெஸ்ட். அந்த பரிசோதனை வெற்றியடைந்த போது ஓபன்ஹைமர் சொன்னார், "Now I am become death, the destroyer of world." நான் உலகத்தை அழிக்கும் மரணம் ஆனேன். அவர் அந்த தருணத்தில் உணர்ந்தார், அவர் உருவாக்கியது வெறும் ஆயுதம் அல்ல, கடவுளின் சக்தி போல ஒன்றை. அமெரிக்காவின் தலைவர்கள் ஒரு முடிவை எடுக்க வேண்டி இருந்தது. ஜப்பான் இன்னும் சரணடையவில்லை. ஒகினாவோ, இவோ ஜிமா போன்ற போர்களில் ஆயிரக்கணக்கான அமெரிக்க வீரர்கள் உயிர் இழந்தனர். புதிய ஆயுதம் அணுகுண்டு, அதை பயன்படுத்த வேண்டுமா? ஒரு பக்கம் அறிவியல் பெருமை, மற்ற பக்கம் மனித நெஞ்சத்தின் குரல். சிலர் சொன்னார்கள், இது போரை விரைவாக முடித்துவிடும். மற்றவர் சொன்னார்கள், இது மனித மரியாதையின் முடிவாகும். ஆனால் முடிவு எடுக்கப்பட்டது. ஜப்பானின் நகரங்கள் ஹிரோஷிமா, நாகசாகி அவை தேர்ந்தெடுக்கப்பட்டன. மனித வரலாற்றில் முதல் முறையாக ஒரு புதிய அத்தியாயம் திறக்கப்பட்டது. அதன் பெயர் அணுக்காலம். நன்று நண்பர்களே, இரண்டாம் உலகப் போரின் இன்னும் ஒரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். புதியதோர் உலகம் செய்வோம்.